Good morning, everybody. Welcome to the LMA program Live Market Analysis. ஒவ்வொரு வாரம் மண்டே அன்னைக்கு 12 மணிக்கு நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியை லைவா அனலைஸ் பண்றோம். ஸோ நம்ம குயிக்கா மார்க்கெட்டுக்கு உள்ள போயிடலாம். ஸோ அதனால நான் நேரடியாக சார்ட்டுக்கு போயிடுறேன். ஸோ வி வில் கெட் இன்டு தி சார்ட். ஸோ இப்போ நிஃப்டியோட சார்ட்டுக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ நிஃப்டியில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ போன வாரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட் அதனால வந்த ஒரு பாசிட்டிவான அவுட்கம் ரெண்டு அந்த ரேஷனலைசேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி எல்லாமே ஓகே தான். ஆனா நம்ம ஒவ்வொரு வாரமும் முக்கியமான லெவல்ஸை கூட டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். குறிப்பா நம்ம சொல்லும்போது நம்ம ஒரு முக்கியமான ஒரு இடத்துல தடுக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். தட் இஸ் 25,950 to 24,950 to 25,050. இது வந்து முதல் கட்டமாக தடுக்கக்கூடிய ஒரு இடமா நம்ம பார்க்கிறோம். ஸோ 24,950 to 25,050. This is the first ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த ஏரியால தான் இப்போ தடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி ஏறினாலும் உடனடியாக தான் தாண்டிட முடியாது அப்படின்னு சொன்னா அதனுடைய அடுத்த கட்ட முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எது வரைக்கும் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,150 இஸ் அனதர் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இப்போதைக்கு அதனுடைய ரேஞ்ச் அப்படின்றது 25,000 இருந்து 25,150 ஏரியா இஸ் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை நம்ம பார்க்குறோம். அதே நேரம் இப்போ அதனுடைய சப்போர்ட் ஏரியா அப்படின்றதும் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டே வராங்க. இப்போ அதனுடைய இமீடியட் சப்போர்ட் ஏரியா எது மாறியாச்சு. ஸோ 24,600 ஏரியா அப்படின்றது மிக முக்கியமான ஒரு சப்போர்ட்டா இப்போ மாறியாச்சு. ஸோ 24,000 இந்த சப்போர்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 24,600 ஏரியா இமீடியட் சப்போர்ட்டா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனுடைய ஸ்ட்ராங் சப்போர்ட்டா எது மாறிடுச்சு, 24,400 ஏரியா அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இப்போ மாறியாச்சு. இப்போதைக்கு ஒரு பிக் பிக்சர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இதுதான் பார்க்கணும். 24,400 வச்சுக்கலாம். 24,400. ஓகே, ஸோ இதான் இப்போதைக்கு அதனுடைய பிக் பிக்சர். இந்த ரேஞ்சுக்குள்ளதான் அந்த கேம் இப்போதைக்கு ஆடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால இன்னும் போக போக ரேஞ்ச் எப்படி ஆயிடும், இந்த நேரோ ரேஞ்சுக்குள்ளவே அந்த கேம் பிளே பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறத பார்க்கிறோம். 24,600 25,000 இப்படிதான் இந்த ஆட்டம் வந்து இதுல நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கணும். சரி, இன்னைக்கு என்ன பண்ற வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்காக நான் என்ன பண்றேன், ஐ கோ டு தி நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்குள்ள போயிடலாம். இப்போதைக்கு இட் இஸ் ட்ரேடிங் அட் 24,830ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ லெட் மீ கோ டு நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் செப்டம்பர் கான்ட்ராக்ட். ஓகே, ஸோ கரண்ட்லி இதுல பாத்தீங்க அப்படின்னா படிப்படியா அதனுடைய ஒரு ஹையர் பாட்டம் ஃபார்மேஷன்ஸ்ல இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனாலும் இட் இஸ் நாட் தட் ஈஸி டு கிராஸ் இட்ஸ் 25,050 லெவல்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்க்கு அது பொருந்தும். மேபி ஒரு பிரீமியம் அப்படின்றது கொஞ்சம் ஸ்லைட்டா நமக்கு ஒரு வேரியேஷன்ஸ் வரலாம். ஓகே, ஒரு 70-80 பாயிண்ட் அதுக்கு ஒரு டிஃபரன்ஸும் வரலாம். Currently it is quoting at 827. Right, 927. 100 பாயிண்ட் பிரீமியத்துல பெருகிறத பார்க்கிறோம். So we are that is a good premium. இதுல என்ன வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு அப்படின்றத நம்ம குயிக்கா பார்த்துடலாம். அதுக்காக லெட் மீ கோ டு இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போதைக்கு ஜென்ரலி பாத்தீங்கன்னா நாள் பூரா அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஷார்ட் ரேஞ்சுக்குள்ள அதை மெயின்டைன் பண்றாங்க. ஸோ செல்லர்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங் த சிச்சுவேஷன். ஓகே, ஸோ தீட்டா அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இது வரைக்கும் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல்ன்றது இங்கதான் இருக்கு. அதே மாதிரி முக்கியமான சப்போர்ட் லெவல் இந்த ஏரியா. இதுதான் அதனுடைய இப்போதைக்கு ரேஞ்ச். இதுல இருந்து அது வெளியில வரணும். ஸோ இதுல இருந்து அது எந்த பக்கம் வெளியில வருதோ அந்த பக்கம் ட்ரேட் பண்ணலாம். பட் இதுக்குள்ளவே ட்ரேட் பண்ற வாய்ப்பும் நிறைய இருந்துட்டு தான் இருக்கு. தட் இஸ் ஃபார் ஒன்லி த எக்ஸ்பர்ட்ஸ், தோஸ் ஹூ கேன் ஹேண்டில் இட். ஆமா, இப்படி இந்த ஏரியா தான் நமக்கு பை ஏரியாவும் செல் ஏரியாவும் இப்போ நம்ம வச்சிருக்கிறோம். இதோ இறங்கி வந்தது அப்படின்னு சொன்னா 24,880 இந்த ஏரியால ஒரு பையிங் பத்தி கூட நம்ம யோசிக்கலாம். நான் அதை இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். 24,877 இஸ் அ பை. ஒரு டிப் வரும்போது பை at
24,877 அண்ட் சின்ன ஸ்டாப் லாஸை கூட வச்சுக்கலாம் நம்ம. பிகாஸ் இது வந்து சைட்வேல இருக்கிறதுனால நம்ம பெரிய ஸ்டாப் லாஸ் போட வேணாம். சின்ன ஸ்டாப் லாஸ், சின்ன ப்ராஃபிட் அப்படின்னு கூட நம்ம வச்சுப்போம். at 24,000 27 பாயிண்ட் 27 பாயிண்ட் இதுல ரிஸ்க் எடுத்து பண்ணலாம். பட் ப்ராஃபிட்டும் பெருசா நம்ம இதுல யோசிக்க முடியாது. நீங்க 1:1 இல்லைன்னா 1.5 அதிகம் தான் இப்போதைக்கு. பரவாயில்ல. ஸோ ஸ்டில் வி காட் சம்திங் லைக் 1.5 நம்ம யோசிக்கலாம். த ரிஸ்க் இஸ் அபவுட் 27 பாயிண்ட்ஸ். ஸோ ரிவார்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 40 பாயிண்ட்ஸ் கூட நம்ம யோசிக்கலாம், மைண்ட்ல வச்சுப்போம். அப்படின்னு சொல்லும்போது சே அபவுட் 24,000 நம்ம 917 இந்த ரேஞ்சை நம்ம யோசிக்கலாம். 917 ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாவா நம்ம இதை யோசிக்கலாம். இந்த இடம் வரும்போது அப்படிதான் நம்ம யோசிக்கணும். ஆப்ஷன்ஸ் பண்றதா இருந்தாலும் கூட ஸோ இது சின்ன சின்ன ஏரியா தான் இல்லையா அது. ஸோ தென் ஆல்சோ சின்ன ப்ராஃபிட் தான், சின்ன ஸ்டாப் லாஸும் கூட. இந்த இடத்துல நம்ம ஆப்ஷன்ஸ்ல போகும்போது we can buy 24,700 கால் எடுத்து பார்க்கலாம். அப்பதான் கொஞ்சம் ஏதாவது பிரீமியம் மூவ்மெண்ட் இருக்கும். நீங்க கண்டிப்பா நம்ம எடுக்கிறது அப்படின்றது எக்ஸ்பைரி நாளைக்கு வரும், அதனால அடுத்த வாரத்தை எடுக்கிறது நல்லது. ஸோ we will go for நான் 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போடுறேன் ஃபார் அ டார்கெட் ஆஃப் 20 பாயிண்ட்ஸ். நாட் அ பிக் மூவ். இந்த இடத்துல சின்ன சின்ன மூவ்க்காக நான் ஒரு வேலை சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அதே ஒரு மேல இந்த இடத்த ஏற்கனவே மெனி டைம்ஸ் இட் வாஸ் டெஸ்டிங் 24,950 வரைக்குமே இதுல செல்லிங் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஏரியாக்குள்ள வரும்போதெல்லாம் செல் பண்ணலாமான்னா எஸ். இது எல்லாமே வந்து கொஞ்சம் இன்னைக்கு ஹை ரிஸ்க் ட்ரேடு தான், பட் சின்ன ரிஸ்க் தான். இருந்தாலும் நமக்கு உள்ள போயிட்டு உடனே வேகமா வெளியில வரணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறது நம்ம பார்க்குறோம். Sell at 24,938 and we'll keep a 20 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். 24,958 அதுக்குரிய ஒரு சின்ன சின்ன ரிஸ்க், சின்ன சின்ன ரிவார்டு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கான நமக்கு 30 பாயிண்ட் நம்ம டார்கெட் வச்சு பண்ணா எஸ். 30 பாயிண்ட் சொல்லும்போது can keep the target 24,908. சின்ன சின்ன ப்ராஃபிட், சின்ன சின்ன ரிஸ்க் அப்படின்றத எடுத்துருக்கோம். 20 பாயிண்ட்டும் 30 பாயிண்ட்டும் நம்ம ரிஸ்க் ரிவார்டா வச்சிருக்கோம். ஒருவேளை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னா எஸ், நமக்கு அடுத்த டார்கெட் இட் இஸ் க்ளோஸ் டு 24,988. நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் 24,988. ஸோ ஒரு பிரேக் அவுட் ட்ரேட் கூட இந்த 58க்கு மேல பார்க்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ். ஆனா 68, 78, 30 பாயிண்ட் தான். எல்லாமே சின்ன சின்ன கேம் இது, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். இந்த செல் எல்லாருக்குமானது அல்ல. பிரேக் அவுட் வேணா எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த பில்டப் இதை உடைச்சாங்க அப்படின்னா ஒரு ஷார்ப்பா டக்கு 30 பாயிண்ட் கிடைக்கும் நமக்கு. ஸோ அதை நம்ம கேப்சர் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ட்ரி அண்ட் ஒரு எக்ஸிட். இந்த இடம் வந்து 30 பாயிண்ட்ஸ் கேம்ல. ஓகே. ஸோ கரண்ட்லி இதை டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. ஒன்ஸ், ட்வைஸ், த்ரைஸ், இப்போ 4th டைம் அட்டெம்ப்ட் நடக்குது அதை பிரேக் பண்றதுக்கு. ஸோ இஃப் இட் ஃபெயில்ஸ் தென் இட் வில் கம் டவுன் டு அவர் பை ஏரியா. பட் இஃப் இட் சக்சீட்ஸ் நீங்க இந்த இடத்துல அந்த பிரேக் அவுட் 58க்கு மேல ஒரு பிரேக் அவுட்டை பிளான் பண்ணிக்கலாம். அதை நான் மார்க் பண்ணிடுறேன். பிரேக் அவுட் பை above 24,958. கோர்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட்ஸே வச்சுக்கலாம். சின்ன சின்ன ரிஸ்க், ரிவார்டு, ரைட்டா? ஸோ இதான் இப்போ நடந்துட்டு இருக்கிற கேம். குயிக்கா பேங்க் நிஃப்டிக்கு நம்ம போயிடலாம். ஸோ ஆப்ஷன்ஸ்ல கீழே வந்தா நல்லது, அங்க வந்தா கால் எடுக்கிறது மட்டும். பட் மேல இந்த 24,988 வருது பாருங்க. திஸ் இஸ் a குட் செல்லிங் பிளேஸ் இன் ஜெனரல், ரைட்? டார்கெட் அதே மாதிரி டபுள் ஷாட் இங்க வரும்போது இதே பாயிண்ட்ல டபுள் ஷாட் அண்ட் ஸ்டாப் லாஸ் 88. So 98, 25,008. ஓகே, 25,013 போடுறேன். நான் 25 பாயிண்ட் போடுறேன். இந்த இடத்துல இதே பாயிண்ட்ல ஷார்ட் பண்ணி இந்த ஸ்டாப் லாஸ் போட்டு உங்க சாமர்த்தியம்.
ப்ராஃபிட்டா புக் பண்றது. அந்த வாய்ப்பு நல்ல வாய்ப்பு. இந்த இடத்துல நீங்க ஈவன் யூ கேன் பிளான் டு டேக் புட் ஆப்ஷன் ஆல்சோ. ஸோ இங்க வரும்போது யூ கேன் பிளான் டு டேக் பை 25,000 பி எல்லாமே நெக்ஸ்ட் வீக் ஸ்டாப் லாஸ் 13 பாயிண்ட். சின்ன ரிஸ்க் தான், எடுத்து பார்க்கலாம். 13 பாயிண்ட் போட்டு எவ்வளவு கிடைக்குதோ நீங்க அந்த ரிவார்டு எடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி அ குட் பிளேஸ். ஸோ பிக் பேங்க் நிஃப்டிக்குள்ள போயிடலாம். லெட் மீ கம் டு த பேங்க் நிஃப்டி. ஒரு பிக் பிக்சர் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். தென் குவிக்லி வி வில் கோ டு ஃபியூச்சர்ஸ்ல இன்ட்ராடே பார்ப்போம். இது ஒரு வித்தியாசமா இருக்கிறத நீங்க பாக்குறீங்க இல்லையா? நிஃப்டியை விட கொஞ்சம் ஒரு வீக்னஸ் கூட தான் இருக்கு. நிஃப்டி அளவுக்கு அது ஏற முடியல. there are a lot of selling pressure all the way around. அதனால இதுல வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு நேரடியா பார்க்கலாம். மேல வந்து 55,104. this is the strong selling area. அதை நான் கொஞ்சம் மார்க் பண்றேன். this is the 55,000 resistance. 55,030 இந்த ஏரியா லுக்கிங் ஸ்ட்ராங் செல்லிங் ஏரியா. அதுல இருந்து நம்ம ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் நம்ம வச்சுக்கிறோம் செல்லிங் ஏரியாவா இப்போதைக்கு. அதே மாதிரி கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னா பையிங் ஏரியாவா இது இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 53,750 ஏரியாவா. 53,000 இதான் வந்து பிக் பிக்சர். இந்த ரேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீக்லி ரேஞ்ச் மந்த்லி ரேஞ்ச் கூட வச்சுக்கலாம். இதுக்குள்ளதான் அது பிளே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறோம். சரி, ஃபியூச்சர்ஸ்க்கு நம்ம நேரடியா போயிடலாம். பேங்க் நிஃப்டி செப்டம்பர். ஓகே, ஸோ நம்ம இதுல என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்பு வருதான்னு பார்ப்போம். அதை நான் உங்களுக்கு மார்க் பண்றேன். இதுல பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் வருமா? ரொம்ப கஷ்டம் இப்போதைக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டம் பிரேக். ஏன்னா எல்லா இடத்துலயுமே செல்லிங் ப்ரெஷர் ஹெவியா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு அது ரொம்ப ஒரு டைட்டான ஒரு ஜோன்லயே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய 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 இருக்கு. நிறைய இருக்கு. ஓகே, we want to be a seller in the first place. In case price கொஞ்சம் மேல ஏறிச்சு அப்படின்னு சொன்னா our first preference is selling. 54,620 கிட்ட வந்தா செல் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பஃபர் கொடுக்குறேன். அதனால our buying is at selling is 54,620. This is selling area. Sell at 54,620. And the stop loss is நம்ம 80 பாயிண்ட் வைக்கிறோம். 54,700. 80 பாயிண்ட் ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் வைக்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் இந்த இடம் வந்து நல்ல செல்லிங் ஏரியா. ஆப்ஷன்ஸ் பண்றதா இருந்தாலும் இதுல எடுத்துக்கலாம். ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது 54,500 புட். புட் எடுக்கலாம். நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி செல் பண்றதுக்கான பெட்டர் வாய்ப்பை கொடுக்கலாம். அதனால by 54,000. ஓகே, 54,500 கூட பாருங்க. ஏன்னா பிரீமியம் 250 பிரீமியத்துல இருக்கு. அதனால 54,500 ஆல்சோ ஓகே. பை நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கும்போது we will keep 40 points or a target of 60 points. ஸோ ஏறி வந்தா இந்த இடத்துல நம்ம செல்லிங்கான ஒரு வாய்ப்பு பார்க்கலாம். அதே மாதிரி கீழே டிப் ஆகும்போது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கூட இந்த இடத்துல பார்க்கலாம். 54,393 ஏரியா. We'll buy 54,393 and the stop loss. So
இந்த இடம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே. ஸோ ஓரளவுக்கு ஓகே தான். 60 பாயிண்டே வைக்கலாம் நம்ம. 54,333. ஸோ அந்த மாதிரி இதுல ஒரு 60 பாயிண்ட் நம்ம ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துல பை பண்ணி பார்க்கலாம். ப்ராஃபிட் ஆக்சுவலி நாட் அ பிக் நோ டிஃபரன்ஸ். அதனால ஆல்வேஸ் கொஞ்சம் பிளான் பண்ணி ஒரு 1.5:1 அதில் புக் பண்ணிக்கங்க. அப்புறம் ட்ரையல் பண்ணி வேணா 2:1 போகலாம். ஆப்ஷன்ஸ்ல இந்த இடத்துல பைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால கால் ஆப்ஷனும் நம்ம இந்த இடத்துல போடலாம். ஸோ ஐ வில் சூஸ் பை 54,100 கால். நெக்ஸ்ட் வீக் தான் மீன் சாரி இதெல்லாம் மந்த் எண்ட் தானே வரும். ஓகே. ஸோ 54,100 கால் அண்ட் ஸ்டாப் லாஸ் இதெல்லாம் ரொம்ப சின்னதாக தான் நம்ம போட போகிறோம். 30 பாயிண்ட்ஸ் கூட போடலாம். ஓகே, சின்ன ஸ்டாப் லாஸ் அண்ட் ஃபார் த டார்கெட் ஆஃப் 45 ட்ரையல் பண்ணி 60 பாயிண்ட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 2:1. ஓகே. ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு மூவ்மெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு பி வெரி ரெஸ்ட்ரிக்டட், வெரி நேரோ. ஆனா ஒரு விஷயம், ஸோ இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மேல 54,700க்கு மேல இட் ஹஸ் காட் த டார்கெட் அப் டு திஸ். ஸோ மேல வந்து 700 உடைச்சிச்சுன்னா 150 பாயிண்ட் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் டார்கெட் அதை நான் மார்க் பண்றேன். அது எப்போ பிரேக் பண்ணுதோ இந்த வீக்ல நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய நெக்ஸ்ட் டார்கெட் 54,860. ஸோ 700க்கு மேல போயிடுச்சுன்னா 150, 160 பாயிண்ட் அதில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டையுமே நான் இங்க ஒரே பேஜ்லயே வச்சிருக்கேன். those who came late you can make a note. ஓகே. ஸோ நம்மளுடைய ரூல்ஸ் ஆஃப் த கேம் ஞாபகம் இருக்கணும். கண்டிப்பா 1 or 2 ட்ரேட்ஸ் மேல பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட்ல ப்ராஃபிட் வந்தா அன்னைக்கு நிறுத்திக்கிறது நல்லது. 2 ஸ்டாப் லாஸ் எப்போ ட்ரிகர் ஆனாலும் அன்னைக்கு ட்ரேடை நிறுத்தணுன்றதையும் மறக்காதீங்க. Okay, so wish you a very, very happy trading day. We'll meet next week, Monday. Thank you, everybody. Bye-bye.